அனைவருக்கும் வணக்கம். வீர முத்தரையர் சமுதாய மக்களுடைய அரசியல் தலைவராக அறியப்பட்டவர் தான் அண்ணன் கே செல்வகுமார் அவர்கள். அவர்களுக்கு ஒரு அரசியல் நிலைப்பாடு இருக்கு, தேர்தல் நிலைப்பாடுன்னு ஒன்று இருக்கு. இதுவே நமக்கு இப்பதான் தெரியும். அதை பத்தி தெளிவா ஆனந்தன் டாக்ஸ் வலைவலியில பார்ப்போம். தமிழர் தேசம் கட்சியினுடைய தலைவர், அதாவது நிறுவனர் அண்ணன் கே செல்வகுமார் அவர்கள் வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தினுடைய பொறுப்பாளராகவும் அண்ணன் இருக்காங்க. ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முத்தரையர் சமுதாயத்தினுடைய அரசியல் தலைவராகவே அண்ணன் செல்வகுமார் அவர்கள் அறியப்படுவாங்க. அண்ணனே இப்போ நமக்கு ராமேஸ்வரத்தில் நடந்த மீனவர்கள் கைது செய்யப்படுவதை கண்டித்து நாம் தமிழர் கட்சியை நடத்திய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அண்ணன் கலந்துக்கிட்டாங்க. அதில் மாற்று வேற வேற இயக்கங்களை சேர்ந்தவங்க நிறைய பேர் அந்த மேடைகள்ல கலந்துக்கிட்டாங்க. அதுல அண்ணன் செல்வகுமார் அவர்கள் கலந்துக்கிற போது அவர் பேசின வார்த்தைகள்லாம் எனக்கெல்லாம் அப்படியே மெய் சிலுத்துருச்சு. எப்பா எப்பேற்பட்ட ஆள்ரா, இவரெல்லாம் அண்ணன் கூட இருந்தாருன்னா தமிழ்நாடே ஈஸியா வென்று நம்ம ஆட்சி அரியணையில் இருந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி, இது போல 4 தலைவர்கள் இருந்தா போதும் அப்படிங்கிற அளவுக்கு அவர் பேசியிருந்தாரு. அதுல குறிப்பா அண்ணன் சொல்லுவாங்க, அண்ணே ராமநாதபுரம் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 163 கிராமங்கள் இருக்கும். அந்த 163 கிராமத்துக்கு நான் நேரடியாக போயிருக்கேன். அது முத்திரையர் சமுதாயம் வளையர் அந்த மாதிரி வேற வேற பேர்களில் நிறைய மக்கள் வாழ்றாங்க. அந்த மக்களுக்கான எல்லா நல்லது கெட்டதுலையும் நான் கலந்துக்கிட்டேன். அந்த வீட்டில் நான் ஒரு பிள்ளை மாறினேன். இன்னைக்கு நான் அந்த மக்களுக்கு எல்லாருக்கும் சொல்றேன், அந்த வீட்டில் குடும்பத்தில் நான் எப்படி உங்க பிள்ளையோ, மூத்த பிள்ளை சீமான், நம்ம அண்ணன் தான் சீமான் தான் மூத்த பிள்ளை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இங்க இருக்கக்கூடிய ஆளும் அரசாங்கம் அண்ணன் சீமான் அவர்களுக்கு நெருக்கடிகள் அதிகமாக கொடுக்கும். அந்த மாதிரி சூழ்நிலைகள் நெருக்கடிகள் கொடுத்தா இனிமே அண்ணனுடைய காவலர்கள் தேவையில்லை, நம்ம மஞ்சப்படையே போதும், அவங்களெல்லாம் விரட்டி விட்டுருவோம் அப்படின்னு அளவுக்கு பேசியிருப்பாரு. அதையும் தாண்டி ஒருபடி மேலே போய் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, திருச்சியில மணல் கொள்ளை அடிக்கிறவன், மலைகளை வெட்டி கடத்துறவன், ஏதாவது ஒரு பிரச்சனை நீங்க வாரீங்கன்னா ஒரே ஒரு வார்த்தை மட்டும் எனக்கு சொல்லுங்கண்ணே, நான் தனியால நிக்க மாட்டேன், 1000 பேரை கூட்டிக்கிட்டு உங்களுக்காக இப்படி காத்துக்கிட்டு நிப்பானே, நீங்க வந்தா போதும், உங்களை கூட்டிட்டு பாதுகாப்பா கூட்டிட்டு போயிட்டு பாதுகாப்பா அனுப்பிச்சு விட்டுருவேன். அந்த அளவுக்கு பேசக்கூடியவர். எப்பா என்னடா இது வரைக்கும் இருக்கக்கூடிய வேற எந்த தலைவர்களும் இந்த அளவுக்கு அண்ணன் சீமான் அவர்களுக்கு அரணா இருப்பேங்கிற வாக்குறுதியை யாருமே கொடுக்கலங்க. நான் கூட சட்டமன்ற உறுப்பினர் ஆறனோ இல்லையா, அது எனக்கு இல்லை, என் மக்களுக்காக நான் போராடுறேன். ஆனா எங்க அண்ணன் சீமான் அவர்கள் இந்த முறை சட்டமன்றத்துக்கு போயே ஆகணும் அப்படின்னு ரொம்ப தீர்க்கமா பேசினவர் இந்த அண்ணன் KKS அவர்கள், அதாவது கே செல்வகுமார் அவர்கள். அவருக்கு அதை சொன்னாதான் பிடிக்கும். அப்படிப்பட்ட இந்த நபர் தற்போது செஞ்சிருக்க செயலை பார்த்தீங்கன்னா உண்மையிலே பேரெதிர்ச்சி. இவரா இப்படி வேலையை செஞ்சாரு அப்படிங்கிறது நம்மளால ஏத்துக்கிற முடியாதுங்க. திமுக போய் ஒரே ஒரு சீட்டுக்காக இதே வாயால தான் ராமேஸ்வரம் மேடையில் அவர் சொன்னாரு, நான் சட்டமன்ற உறுப்பினராக கூட ஆகிறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது, ஆனா எங்க அண்ணன் சீமான் ஆகணும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு நான் தான் அந்த கட்சியினுடைய MLA வேட்பாளர், திமுக கொடுக்குற அந்த ஒத்த சீட்டுக்கு நான் தான் வேட்பாளர் அப்படின்னா அவர் அறிவிச்சிருக்காரு. இதை கேட்கும் போது எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலங்க. தேசிய கட்சியோட திராவிட கட்சியோட கூட்டணி இருக்கா தம்பி, அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு வந்துருவான் செல்வகுமார். 163 கிராமங்களிலே இந்த முத்தரையர் சமூக மக்கள் வளையர் என்கிற பெயரிலே பாரம்பரியமாக மீன்பிடி தொழிலை செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா கிராமத்துக்குமே என்ன தெரியும், வயது வித்தியாசம் இல்லாம எல்லாரும் என்ன அண்ணன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் சொல்றேன், எனது அண்ணன், எனது குடும்பத்தினுடைய மூத்த உறுப்பினர் எனது அண்ணன் சீமான் திருச்சியில ஒரு 500 பேர் 1000 பேர் திரட்டோம். அண்ணன் அங்க வர, அங்க இருக்கக்கூடிய திமுக மந்திரி எல்லாம் அயோக்கிய பயிலுக மணலை திருடுறோம் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல 1000 பேரை திரட்டி வைத்து அண்ணனுக்காக காத்து நிற்பான் இந்த தம்பி. இப்படி பேசின நம்ம அண்ணன் செல்வகுமார் அவர்கள் என்னடா இது, எப்படி ஏன் இப்படி தடம் பிறண்டு இப்படி மாறி ஒரு தமிழ் தேசிய இதுல அண்ணன் சீமான் அவர்களுக்கு இவ்வளவு அரணா பேசினாரு, இவர் எப்படா மாறி போனாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரை பத்தின கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமேன்னு சொல்லி கொஞ்சம் தேடல்கள் ஆரம்பிச்சாங்க. அப்போ அண்ணனை பத்தின ஒரு அதிர்ச்சியான தகவல்கள் வருது. முதல்ல இன்னைக்கு அந்த வீர முத்தரையர் அவர்களுடைய அரசியல் தலைவராக அறியப்படக்கூடிய அண்ணன் செல்வா அண்ணன் அவங்க அவருக்கு பயிற்சி, அந்த தலைமை பண்பு வந்திருக்கு இல்லையா, இந்த தலைமை பண்பை கற்றுக் கொடுத்ததே RSS தானா. பாருங்க, RSS கற்றுக் கொடுத்ததுல அதுல பயிற்சி செஞ்சதுனால தான் இவர் இந்த தலைமை பண்பே எனக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. ஒரு RSS தான் எப்படி பேசியிருந்திருக்காருன்னு பாருங்க. சரி, இதை தாண்டி இன்னொரு நெறியாளர் ஒரு காணொலியில மோடியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, வாழும் கடவுள், எப்படி வாழும் கடவுள்
இந்த RSS இயக்கம் தான் வந்து அவரையே வந்து உருவாக்குச்சு. அவரை உருவாக்குன இந்த RSS இயக்கத்துல தான் அதற்கு பின்னாடி நான் உருவாகி வந்திருக்கேன். அதனால இந்த நிகழ்காலத்துல இப்படி ஒரு வாழும் கடவுள் இருக்கிறத வந்து நான் வந்து இந்த இடத்துல நம்ம விட்டுறக்கூடாது, அவருக்கு அரணா நிக்கணும் அப்படின்னு மோடி அவர்களுக்கு ஆதரவா சில நாட்களுக்கு முன்னாடி பேசியிருக்காரு. சரி, அதோட அது வந்து ஒரு நெறியாளருக்காக பேசியிருக்காரு, ஒரு நேர்காணலுக்காக பேசியிருக்காருன்னு பார்த்தோம்னா, அதுக்கடுத்து இங்க இருக்கக்கூடிய பிஜேபியினுடைய தலைவர்கள் எல் முருகன் அவர்களா இருக்கட்டும், அண்ணாமலையா இருக்கட்டும், இல்ல அதிமுக இருக்கக்கூடியவர்களா இருக்கட்டும், எல்லாரையும் சந்திச்சிருக்காரு. சரி, ஒருவேளை இவருக்கு வந்து ஒருவேளை அந்த அதிமுக கூட்டணி, ஒருவேளை தமிழர் அப்படிங்கிற அந்த எண்ணத்துல வந்து எடப்பாடி பழனிசாமி அவங்களோட கூட்டணி அந்த உரிமையில வந்து அவர் போறாரோ அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா, அப்படியே மாறி எதிர்வினையில இன்னைக்கு திமுக பாருங்க, இந்த RSS கொள்கைக்கும் அப்படியே நேர் எதிர் கொள்கை இருக்கக்கூடாது தமிழ் தேசியமும் திராவிடமும். இதுல தமிழ் தேசியத்தை அவர் தமிழருங்கிற உணர்வுல அவர் ஏத்துக்கிட்டாருன்னா கூட ரைட், ஓகேன்னு சொல்லலாம். இதுல எப்படிங்க எதிர்மறையா இருக்கக்கூடிய திராவிடத்தின் பக்கம் போய் நிற்பாரு? இன்னைக்கு போய் திமுக போய் ஸ்டாலின் அவர்கள்ட்ட ஒரு சீட்டை வாங்கி தான் எம்எல்ஏ ஆகணும்னு நின்றுருக்காரு. அப்ப அண்ணன் உங்களை பார்த்தா எனக்கு எப்படி அண்ணன் உங்கள்கிட்ட பேச தோணும் சொல்லுங்க. இது வரைக்கும் நாங்க சொல்றோம்ங்க, நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நாங்க சொல்றோம், எங்க வீட்டுல செல்வா அண்ணன் வந்து ஒரு மூத்த அண்ணங்க, அப்படிதான் நாங்க பார்த்திருக்கோம். ஆனா இன்னைக்கு நீங்க இந்த இனத்தினுடைய துரோகியா தானே உங்களை பார்ப்போம். ஈழத்துல எப்படி ஒரு கருணா இருந்தாரோ அதே போல எங்களுக்கு நீங்க ஒரு கருணாவை தானே எங்க கண்ணுக்கு முன்னாடி இப்ப தெரிய ஆரம்பிக்கிறீங்கன்னு. ஒரு ஒத்த சீட்டுக்காக போய் எப்படி அடமானம் வச்சீங்க? ஆதி காலத்துல இருந்தே வந்து தமிழர் இனம் வந்து பல துரோகங்களை கண்டிருக்கு. அதுல இது ஒரு துரோகம். அண்ணன் சீமான் அவர்களுக்கு இது ஒரு துரோகம் நம்ம நினைச்சுக்க முடியாது. இது போல நிறைய வரிசையா கடந்து வந்துகிட்டே இருக்காரு. அதுல இது ஒண்ணு செல்வானனும் ஒரு லிஸ்ட்ல சேர்த்துக்குவாரு. இது வந்து அரசியல் மாண்பு இது அப்படிலாம் ஒண்ணுமே இல்லைங்க. ஒரு தேர்தல் தான் எப்படியாவது எம்எல்ஏ ஆயிருங்கிற எண்ணத்துல அண்ணன் செல்வானன் போயிட்டாங்க. போன வரைக்கும் நன்றி. உங்க தம்பிகள் வந்து என்னைக்கும் உங்க தம்பிகள் தான். நாங்க நீங்க விட்டுட்டு போயிட்டீங்களேங்கிறக்காண்டி நான் விடலை. எங்களுக்கு என்னைக்கு நீங்க அண்ணன் தான். ஏதோ ஒண்ணு நீங்க எடுத்துட்டீங்க, ரைட், ஓகே அப்படின்னு நாங்க கடந்து போறோம். நாங்க இதற்காக சோர்ந்து போயிட மாட்டோம். இன்னும் வீரியமா இன்னும் அண்ணன் சீமான் அவர்களை வந்து சட்டமன்றத்துக்குள்ள அனுப்புறதுக்கான வேலைகள் என்ன வேலைகள் இருக்கோ எல்லா வேலைகளும் தமிழ் தேசிய பிள்ளைகள் சீமானின் தம்பிகள் நாங்க வந்து உறுதி அளிப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.